மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கொண்டு வருவதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. சற்று முன்புதான் மீண்டும் பிரதமராக மோடியே வர வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவித்தார். அதன் காரணமாக அவங்க முதல் அளவு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்துடன். ராமச்சந்திரன், ஏற்கனவே தினகரனும் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுகிறார்கள். இவங்க அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார்களா பாஜகவோடு? வணக்கம் கார்த்திகை. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. அதிமுக, திமுக மற்றும் பாஜக என 3 அணிகளாக தேர்தலை சந்திக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் அமமுகவின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கட்சியின் சார்பாக திருச்சி மற்றும் சிவகங்கையில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அமமுகவின் சின்னமான குக்கர் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் எனவும் தினகரன் இந்த பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேனி, மதுரை, தஞ்சையில் தனது ஆதரவாளர்களை போட்டியிட தொகுதிகளை ஒதுக்குமாறு முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இருப்பதாகவே திரு பன்னீர்செல்வம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது தொகுதி வாரியாக அடையாளப்படுத்தப்பட்டு டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்துடன் தற்பொழுது பாஜக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. இப்போ தேனி, மதுரை, தஞ்சையில் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். நீங்கள் தினகரன் தரப்புல அவர் இந்த தேர்தலில் நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கல அப்படின்னாலும் கூட அவர் சார்பாக அமமுக சார்பாக எந்தெந்த இடங்கள் கேட்கப்படுவதாக தகவல்? நிச்சயமாக திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 தொகுதிகளை அடையாளப்படுத்தி இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்று திருச்சியும் மற்றொன்று சிவகங்கை ஆகிய 2 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து திரு டிடிவி தினகரன் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தெரிவித்துள்ளார். திரு பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை தேனி, மதுரை, தஞ்சை ஆகிய 3 தொகுதிகளை அடையாளப்படுத்தியுள்ளார். அந்த அடிப்படையில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையானது தற்பொழுது பாஜகவுடன் துவங்கியுள்ளது. அதே நேரத்தில் இந்த கூட்டணிக்குள்ள வேறு சிலர் அப்படின்னா யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரை புதிய நீதி கட்சி, அது மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெறுவதாக ஏற்கனவே அவர்கள் தனது நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்றனர். இவர்களை பொறுத்தவரை பாஜகவுடன் திரு பன்னீர்செல்வம், அதே போல திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகியோரும் இடம்பெற்று வருவதாகவே தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்பொழுது முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாஜக துவங்கியுள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக பாஜக அணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளது, மாநில கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து தேசிய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முதல் கட்டமாக திரு மாநில தலைமை சார்பாக திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு டிடிவி தினகரனுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளனர். இறுதியாக மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்பட்டு அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அதிகாரப்பூர்வமாக தொகுதிகள் அடிப்படையில் எந்தெந்த இடங்கள் அப்படின்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நிகழ்த்தப்பட்டு வருவதாக தகவலை செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறிப்பாக சிவகங்கை அதே போல திருச்சி இந்த 2 இடங்களில் அமமுக விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், தேனி, மதுரை, தஞ்சையில் ஓபிஎஸ் போட்டியிடுவதற்கான ஓபிஎஸ் ஆதரவாளர்களை போட்டியிட வைப்பதற்கான விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையினுடைய தகவல்கள். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.